சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வெல்கம் டு கஞ்சசோறு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எவ்வளோ குயிக்காகவும் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்து வணக்கி செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 4 தக்காளி. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்புறம் இது கூடவே ஒரு 10-15 பூண்டு. நீங்கள் தோலை உரிச்சும் சேர்த்துக்கலாம், தோலை உரிக்காமல் சேர்த்துக்கலாம். நம்ம தோலை உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக இருக்குது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாதி உப்பு ஆட் பண்ணால் போதும், அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வணக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா ஆட் பண்ண போகிறோம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 6 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சில மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வச்சுருக்க வரமிளகாய் எப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். A few moments later. வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. தக்காளி எந்த அளவுக்கு வணங்கிருக்குன்னு பாருங்க. அதில் இருக்க தோல்லாம் அப்படியே எடுத்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான், அந்த கலருக்காக போடுறோம். இது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற மாதிரி நார்மலாக செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த கலருக்காக போடுறோம் கொஞ்சமாக. இப்போ வந்து நம்ம இந்த போட்ட காஷ்மீர் மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுறணும். உங்களுக்கும் இந்த மாதிரி கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு வேளை இல்லைன்னா நம்ம நார்மலாக இருக்க சக்தி மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ தாளிப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிரும். இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு. கடுகு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை. கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரியணும், அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கடுகு இந்த மாதிரி வெடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மிக்சியில் இருக்கிறத மட்டும் சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி அப்படியே எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியும் ஊற்றுனீங்கன்னா சட்னி வந்து டேஸ்ட் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது சும்மா 1 நிமிஷம் குக் ஆனால் போதும், நம்ம சட்னி ரெடி ஆயிடும். சட்னி வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.